ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து என்ன படித்தோம், என்னெல்லாம் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 31 டேஸ் சேலஞ்ச் வந்து டெய்லி படிக்கணும் அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சியில் போட்டேன். பட் வந்து சில நேரத்தை தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளால் படிக்க முடியாது. நான் சாட்டர்டே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் மேக்ஸ் வந்து 2024 அது பிவைக்யூவும், நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தமிழ் வந்து அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்னு சொல்ல பார்த்தீங்களா, அது காமன் டாபிக், ஜிஎஸ்ல குப்தா. ஸோ இது படிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் சாட்டர்டே. பட் என்னால் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா குப்தா மட்டும்தான் படிக்க முடிஞ்சிச்சு. ஸோ குப்தாவே எனக்கு கிட்டத்தட்ட வந்து 3.5 hours ஆச்சு எனக்கு 6th 11th படிக்க. ஏன் அப்படின்னா நான் வந்து குப்தாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் நான் படித்தது கிடையாது. ஜஸ்ட் குப்தா அப்படின்னா நான் வந்து அந்த ஆர்டர்ஸ் படிச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ குப்தாவா, அதுக்கப்புறம் யார் வந்து கஜல்கடன் வருவாங்க, அப்போ அதுக்கப்புறம் யார் வருவாங்க, முதலாம் சந்திரகுப்தர் வருவார், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இந்த மாதிரி அந்த ஆர்டர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டு. ஸோ இப்போ வந்து அலகாபாத் கல்வெட்டு அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஸோ இதே வந்து மெக்ரோலி கல்வெட்டு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து முதலாம் சந்திரகுப்தருக்காக பண்ணது. ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு 12 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 12 to 13 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் குப்தாஸ் அப்படின்னாவே எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு ராஜா அப்படின்னா அவர் வந்து கவிராஜாவா, அதிராஜாவா, விக்ரமாதித்யனா, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் இது பண்ணிக்குவேன். அதே மாதிரி இந்தியன் நெப்போலியனா யார், ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் இது வரைக்குமே கவர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணனால எனக்கு வந்து பெருசாக எனக்கு இது தெரியல. ஸோ வந்து குப்தா படிச்சுட்டு குப்தா பிவைக்யூ நான் பார்த்தேன். ஸோ எனக்கு இதுக்கு மட்டுமே எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு 3.5 hours ஆச்சு. குப்தாவோட பிவைக்யூ பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு 40 minutes கிட்ட நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நியர்லி வந்து எனக்கு ஜிஎஸ் மட்டும் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்போ நான் மேக்ஸ் முடிச்சுட்டு நான் ஜிஎஸ் போவேன். ஸோ படிக்காத டாபிக்னால சரி நம்ம ஜிஎஸ் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்தேன். பட் எனக்கு ஜிஎஸ்லேயே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் தென் எனக்கு 6th எனக்கு 11th குப்தாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து வாயிலே ஃபஸ்ட்டு வரலை. ஸோ நான் ரீகால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே நின்றுச்சு. சில வார்த்தைகள்லாம் வாயிலே வரலை. ஸோ நான் எனக்கு ரீகால் பண்ணும்போது எனக்கு இன்னுமே வந்து எனக்கு ஒரு படித்த ஃபீலே எனக்கு இல்லை குப்தா மட்டும். ஸோ நீங்கள் குப்தா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை நான் வந்து இந்த மாதிரிலாம் ஷார்ட்கட் வச்சு படித்தேன், ரொம்ப ஈஸி தான் அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு டாபிக் படிக்க மட்டுமே எனக்கு வந்து நியர்லி ஒரு நாள் ஃபுல்லாக 4 hours எடுத்து அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நீங்கள் இல்லை நான் இப்படி ஈஸியாக படித்தேன், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்து வந்து ரிவைஸ் பண்ணும்போது நான் அந்த மெத்தடில் நான் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா எப்பவுமே நான் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் படிப்பேன். ஏன்னா பாக்கியன் வந்து யாரோட காலத்தில் வந்தாங்க, யாரோட காலத்தில் வந்து நவரத்தினங்கள் இருந்துச்சு, அந்த நவரத்தினங்கத்தில் வந்து யார் ரொம்ப முக்கியம், ஸோ காளிதாசர் அப்படின்னா வந்து அவரோட நூல்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஜஸ்ட் அதை வந்து அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே மேக்ஸிமம் கேட்டால் இதான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப கம்மியாக தான் பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ இந்த ஓகே நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எலாபரேட்டாக படித்தனாலே நமக்கு தெரியல, எனக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கனால தான் ஸோ நான் ஃபுல்லாக எடுத்து படித்தேன். ஸோ அதனால் நான் சாட்டர்டே வந்து ஜஸ்ட் குப்தாஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன். நான் மேக்ஸோ தமிழோ என்னால் படிக்க முடியல. ஸோ எனக்கு அதுக்கே டைம் ரொம்ப எடுத்துருச்சு. ஸோ நான் சண்டே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா சண்டே வந்து நான் வந்து ஒரு அக்கேஷனால் வெளியில் போயிட்டேன். வெளியில் மீன்ஸ் வந்து ட்ராவல் ஒரு 100 kilometers ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி போயிட்டேன். ஸோ நான் ஈவினிங் தான் வந்தேன். ஈவினிங் வந்த உடனே நான் வந்து மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு ஆன்சருக்கு கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி எனக்கு யூடியூப் ஒர்க்ஸ் இருந்தனால நான் நேற்று படிக்கவே இல்லை. ஸோ என்னோட தப்பு தான். நான் நைட்டாவது உட்காந்து படிச்சிருக்கணும், ஆனால் நான் படிக்கவே இல்லை. நாளைக்குமே வந்து நான் வெளியில் போனாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவன் நைட் ஸ்டடி தான் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ண முடிவெடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் 159 days தான் இருக்குது, 160 days கூட இல்லை, நமக்கு நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் நான் வந்து மார்னிங் வந்து படிக்க முடியல அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் நைட் ஷிஃப்ட் ஏதாவது ஒன்று போட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு. பட் வந்து நான் வந்து 6 hours படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் அட்லீஸ்ட் 4 to 5 hours படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பட் சண்டே நேற்று ஃபுல்லாக லேக் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுங்க. அதாவது இப்போ வந்து அக்கேஷன் வந்து ஒன்று இருக்குது, நம்ம கண்டிப்பாக போகணும். ஆனால் அது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கலாம், அந்த மாதிரி போகாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்றது ஏதாவது ட்ரிக் சொல்லுங்கள். அடுத்த தடவை அது மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகாமல் இருந்துடலாம் நம்ம. ஓகே, கொஷின்ஸ் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்றத சொல்லுங்கள். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து படித்த வந்து வெளிநாட்டு பயணி ஒருத்தர் இருப்பாப்புல அவரை சொல்லுங்கள். அப்புறம் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க, அது வந்து எந்த கிழ்ச்சி வந்து டெஸ்ட்ராய் பண்ணாப்புல அப்படின்றத சொல்லுங்கள்.
அதே மாதிரி காளிதாசர் வந்து என்ன புலவராக இருப்பார்? காளிதாசர் வந்து என்ன புலவராக இருப்பார்? அமரசிம்மர் வந்து என்ன ஆசிரியராக இருப்பார்? அமரசிம்மர் வந்து என்ன ஆசிரியராக இருப்பார்? அந்த மாதிரி கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு பேரரசராக வந்தாங்க? ஃபஸ்ட்டு பேரரசர் யார்? கடைசி பேரரசர் யார்? கடைசி அரசர் யார்? மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் முதல் ஈஸியாக கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க. இப்போ நம்ம ட்ரிக்கியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து வெள்ளி நாணயம் வந்து வெளியிட்டது யார்? வெள்ளி நாணயம். அதே மாதிரி காயினில் நாணயத்தில் முத உருவம் பறிச்சு அது இது பண்ணிப்பாங்க தெரியுமா? உருவம் பதிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா யார்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம படிக்கணும். அது மாதிரி கவிராஜா அப்படின்றத யாரை சொல்லுவாங்க? கவிராஜான்றது யாரை சொல்லுவாங்க? மகாராஜா அப்படின்றத யாரை சொல்லுவாங்க? அதிராஜான்றதை யார் சொல்லுவாங்க? மேக்ஸிமம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோட பேர் மட்டும் நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு 4 பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து எனக்கே நிறைய குழப்பம். அது ஏன்னா நிறையா பேர் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 6th அவருக்கு, 11th கூட அவருக்கு வந்து 4 பேரும் 4 கூட இல்லை 3 தான் கொடுத்துருப்பாங்க 11th. ஆனால் 6th வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அந்த நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குப்தர் காலத்தில் வந்து நிலங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? தரிசு நிலைமை என்ன சொல்லுவாங்க? தரிசு நிலைமை என்ன சொல்லுவாங்க? வேளாண்மை செய்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அந்த நிலம் பேர் மட்டும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு. அது மாதிரி குப்தர் காலத்தில் 2 மொழி ஒன்று இருக்கும். ஒன்று வந்து அலுவல் மொழி ஒன்று, பேசுகிற மொழி ஒன்று. 2 மொழி இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அலுவல் மொழி வேற, பேசுகிற மொழி வேற, 2 மொழி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அஜந்தா, எல்லோரா அதெல்லாம் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாணி எழுதின நூல், அதுக்கப்புறம் பதாஞ்சலி எழுதினது, காளிதாசர் எழுதின நூல்கள், இந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நூல்கள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நமக்கு ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நேம்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபாரினர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி கேட்பாங்க. அப்புறம் ஒர்க்ஸ் பற்றி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட், அதாவது கடற்கரையிலேருந்து வாணிபம்லாம் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே என்ன லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்ற சொல்லி கேட்பாங்க. மேஜர் கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டரில் இயர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வருஷம் யார் இருந்தா, அந்த வருஷம் யார் இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக வந்து விஷ்ணு குப்தர் இருப்பாப்புல 540 to 550. ஸோ இவர் விஷ்ணு குப்தர் அப்படிங்கும். இதே ஸ்கந்தகுப்தர்னா அவரோட இயர் என்னன்னு கேட்பாங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னா கேட்பாங்க. இல்லாட்டி சப்போஸ் வந்து ஒரு பர்சன் கொடுத்து அவங்க வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்கலாம். இப்போ செப்பு நாணயம் அப்படின்னா யாரு, தங்க நாணயம் அப்படின்னா யாரு, வெள்ளி நாணயம் அப்படின்னா யாரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து ரொம்ப மேஜராக இப்படி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். வெள்ளி நாணயம் அப்படின்னா ஒருத்தவங்க வருவாங்க. இதே நாணய முறையை அறிமுகப்படுத்தினது ஒருத்தவங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட இமேஜை வந்து அந்த நாணயத்தில் பொருத்துனவங்க அப்படின்னா ஒருத்தர் வருவாங்க. ஸோ அந்த நாணயத்தை வச்சு 3 கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸில் இருக்கிறது கன்ஃபியூஷன் ஆகாமல் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சீக்கிரமே படிக்க வந்திருப்பேன். பட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 50 to 60 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தனால ஒரு 1/2 hour அங்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால் சரி ஓகே இப்போ நம்ம படிப்போம் அப்படின்னு இங்கே வந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து கண்டிப்பாக தமிழ் அதை முடிச்சிடணும். மேக்ஸ் வந்து 2024 PYQ ஃபுல்லாக முடிக்கிட்டு கூட ஓரளவு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு 2 days வந்து நான் வந்து ஷெட்யூல் பண்ணி முடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ 10th INM படிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ INM பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாட்டு சமூக மாற்றம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அது நான் ஆல்ரெடி படித்தது தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி படிக்கலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நீங்களும் உங்களால் முடிச்ச அளவு 6 hours படிக்க முடியாது கூட ஒரு 4 hours 3 hours உங்களுக்கு டைம் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கிற டைத்தில் கண்டிப்பாக நீங்கள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். படித்தா போதும். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ரெகுலராக படிக்கிறவங்க வந்து நிறைய நேரம் படிப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஹோம் மேக்கர், நான் வந்து எனக்கு வந்து சின்ன பேபிஸ் இருக்கனால என்ன பார்த்துறதுனால படிக்க முடியல, எனக்கு 3 hours 4 hours படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து
கிடைக்கிற டைமை வந்து ஒழுங்காக படித்தாலே போதும். ஏன் அப்படின்னா வந்து 100% முடிச்சுட்டு யாரும் போய் எழுத போகிறது கிடையாது. ஈவன் 60% முடிச்சுட்டு வேலைக்கு ஜாப் போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த 60% அவங்க ஃபுல் படிச்சிருப்பாங்க. அந்த 60%ல் எப்படி கொஷின் கேட்டாலும் அவங்களுக்கு எழுதுவாங்க. ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதில்ல, அது எப்படி படிக்கிறோன்றது தான் என்றைக்குமே நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.